திமுக ஒட்டுமொத்தமாக அழிந்தது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக ஒட்டுமொத்தமாக அழியக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறதை நம்மளால மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திப்பட்டு பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். 2021ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நோக்கிய நகர்வை பார்த்திங்கன்னா ஸ்திரத்தன்மையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக ஒட்டுமொத்தமாக அழிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுக்கான காரணம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி 2014க்கு அப்புறம் 14 to 19 வரைக்கும் வச்சுப்போமா, 19 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய நோ பர்ஃபார்மன்ஸ் 2014 to அந்த 19 இடைப்பட்ட காலங்களில் மட்டும் எடுத்த சீட்டு தான். இப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு கணக்கை தொடங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உடைய எம்பியாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி ஓரளவு வெற்றியை பெற்றிருந்தாலோ அல்லது பன்னீர்செல்வம் வெற்றியை பெற்றிருந்தாலோ கூட தமிழகத்தில் மத்திய அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி கிடைத்திருக்கும். தமிழகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை கிடைத்திருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்படின்றத நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அப்போ ஒட்டுமொத்தமாக அழிய வேண்டிய அழிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலையில் நம்முடைய தலைவர்கள், இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் அல்லது மற்ற கூட்டணியுடைய தலைவர்கள் இருப்பாராயின் நிச்சயமாக அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் அரசியல் சூழல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை நோக்கி நகர்வை எடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதிமுகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதிமுகவில். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுகவை காட்டிலும் அதிமுகவுக்கு அதீத வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். சின்னம்மாவை மீண்டும் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு போட்டிகள் எழுந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, இந்த போட்டிகளுக்கு இடையிலேயே நடக்கப் போகின்ற யுத்தம் என்ன மாதிரியான யுத்தத்தை கிளப்ப வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிமுக அல்லது திமுக மாறி மாறி வெற்றியை சந்திப்பார்களா என்பதை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.